السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்க கல்வியை கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும், பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் மீண்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனைகள் பெற்ற மக்கள் என்பது இன்றைய அமர்வின் தலைப்பு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு படைப்பு, மனித படைப்பில் அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய படைப்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீபாக, தன் நேசராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிமார்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுப்பான். ஏனைய நபிமார்கள் பிரார்த்தனைகள் செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான், அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்த வேண்டாம், தன்னுடைய உள்ளத்தில் அவர்களுடைய தேவைகள் அல்லது அவர்களுடைய ஆசை நினைத்தால் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவேற்றுவார். நீங்க குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தால் பல்வேறு நபிமார்கள் முஷ்ரிக்குகளை எதிர்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள் என்று. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எதிர்த்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சபிப்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் பொழுது உன்னுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று அபூ லஹப் சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சொல்லவில்லை, எதையும் பேசவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கிறான், தப்பத், அபூ லஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நேசத்துக்குரிய ஒரு நபி, ஒரு மனிதராக இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் அவர்களுடைய பிரார்த்தனைகள் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பல்வேறு மனிதர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக, யா அல்லாஹ் இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் இவருக்கு நீ உன்னுடைய அன்பை, கருணை சூழ்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே சில பண்புகள் சுமந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கமாகும். இப்ப நமக்கு இந்த உலகத்தில் பல்வேறு கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் வந்தால், நமக்கு தேவைகள் வந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அது மட்டும் இல்லாமல் யார் அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ, அல்ல தொழுகையாளி, நோன்பு நோக்கக்கூடியவர், ஹஜ் உம்ரா பயணம் செல்லக்கூடியவர்,
மார்க்க கல்வியோடு பிணைப்பாக இருக்கக்கூடியவர். இப்படி யாரை பார்த்தாலும் நாம் சொல்வோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று நாம் அனைவரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை அனுமதித்திருக்கிறார்கள். மரணித்தவரிடத்தில் தான் பிரார்த்தனை செய்யக்கூடாது. மரணித்து மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்ட மக்களிடத்தில் சென்று எங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து குழந்தையை வாங்கி தாருங்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு பல்வேறு செல்வத்தை வாங்கித்தார்கள் என்று மரணித்தவரிடத்தில் சென்றுதான் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தோடு தொடர்போடு இணைந்து இருக்கக்கூடிய இடத்தில் சென்று எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது, கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை என்பது மிக கண்ணியமானது, அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஒப்புக்கொள்ளக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஒப்புக்கொள்ளக்கூடியது. சில நிகழ்வுகளை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகள் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். முஸ்லிம் அவர்கள் இதனை பதிவு செய்கிறார்கள் 2732வது அறிவிப்பாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவா என்கிற ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார். உருவா என்கிற நபித்தோழர், அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து அஅதாஹு தீனாரன், 2 தீனார், ஒரு தீனாரை அவருடைய கரத்தில் கொடுக்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவா என்கிற நபித்தோழரை அழைத்து அந்த நபித்தோடைய கரத்திலே ஒரு தீனாரை கொடுத்து விட்டு சொல்கிறார், யஷ்தரி பிஹி ஷாத்தன், ஒரு ஆட்டை நீ வாங்கி வர வேண்டும். நீ சந்தைக்கு சென்று ஒரு ஆட்டை நீ வாங்கி வர வேண்டும். உர்வா அந்த ஒரு தீனாரை பெற்று ஃபஷ்தரி லஹு பிஹி ஷாத்தைனி, அவர் அந்த மார்க்கெட்டுக்கு போறார். போய் அந்த மார்க்கெட்ல ஒரு தீனாருக்கு 2 ஆட்டை வாங்கி விடுகிறார். ஒரு தீனாருக்கு 2 ஆடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை தான் வாங்க சொன்னார்கள். ஆனால் இந்த உர்வா என்கிற நபி தோழர் ரலியல்லாஹு தஆலா அன் அவர் கொஞ்சம் அந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய அந்த விலை ஏற்றம் இறக்கம் அல்ல பிசினஸ் நாலேஜ், அவர் அதை பார்த்து ஒரு தீனாருக்கு 2 ஆட்டை வாங்கி விடுகிறார். வாங்கிவிட்டு அந்த 2 ஆட்டை கொண்டு நிறுத்தி ஒரு ஆட்டை அந்த சந்தையிலே வித்து விடுகிறார் ஒரு தீனாருக்கு. இப்ப அந்த நபித்தோளுடைய கரத்தில் ஒரு தீனாரும் இருக்கிறது, ஒரு ஆடும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார், வஜாஅஹு பிதீனாரி வஷாத்தின், ஒரு தீனாரை கொண்டும் ஒரு ஆட்டை கொண்டும் வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வதஆ லஹு பில் பரகாத்தி ஃபில் பைஇஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன உர்வா, உன்னிடத்தில் ஒரு தீனாரை கொடுத்தேன், ஒரு ஆட்டை வாங்கி வர சொன்னேன், நீ ஒரு தீனாரையும் கொண்டு வந்திருக்கிறாய், ஒரு ஆட்டையும் வாங்கி வந்திருக்கிறாயே, இதனுடைய காரணம் என்ன என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உர்வா சொல்வார், யா ரசூலல்லாஹ், நான் சென்றேன் சந்தைக்கு, அங்கே ஏற்றம் இறக்கத்தை அறிந்தேன், ஒரு தீனாருக்கு 2 ஆட்டை வாங்கினேன், ஒரு ஆட்டை அங்கே விற்று ஒரு தீனாரை வாங்கி உங்களுடைய கரத்திலே ஒரு தீனாரையும் ஒரு ஆட்டையும் கொடுக்குகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறார்கள், பரக்கத்தின் ஃபில் பைஇஹி, உன்னுடைய அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை புரிவானாக. அந்த பிரார்த்தனை எப்படி மாறியது என்று சொன்னால், வகான லபிஷ்தரா துராப லரபிஹ ஃபீஹி, இந்த பிரார்த்தனைக்கு பிறகு உர்வா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து புரியட்டும். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு உர்வா ஒரு மண்ணை வியாபாரம் செய்தாலும் அது அவருக்கு லாபமாக மாறிவிடும். ஒரு மண்ணை கூட வியாபாரமாக அதிகமான பொருளாதாரம் ஈட்டக்கூடியதாக மிகப்பெரிய செல்வந்தவராக இந்த துஆவுக்கு பிறகு உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறினார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை என்பது சாதாரண பிரார்த்தனை அல்ல. அந்த உர்வாவை பற்றி ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், அவர் ஒரு மண்ணை கொண்டு போனால் அதை தங்கமாக மாற்றி விடுவார். அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனையின் மகத்துவம் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2வது நிகழ்வை நீங்கள் பாருங்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 2491வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன், அபூ ஹுரைரா யமன் நாட்டை சார்ந்தவர்,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாயோடு எங்கே வருகிறார்? மதீனாவுக்கு வருகிறார். அப்ப அபூ ஹுரைரா எப்பொழுது பார்த்தாலும் குந்து அத்உ உம்மி இலல் இஸ்லாமி, எப்பொழுது பார்த்தாலும் அபூ ஹுரைரா தன்னுடைய தாயை இஸ்லாத்தின்பால் அழைத்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹுடைய மார்க்கத்துக்குள்ள வாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள். அபூ ஹுரைராவுடைய தாயார் அதை புறக்கணித்துக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் ஏச ஆரம்பித்து விடுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அபூ ஹுரைராவுடைய தாயார் ஏச ஆரம்பித்து விடுகிறார். அபூ ஹுரைராவால் தாங்க முடியவில்லை. என்ன பெற்ற தாய், என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது, மாறும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்து வருகிறார்கள் அழுதவர்களாக. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூ ஹுரைரா ஏன் அழுகிறாய்? மா யுபகீக, என்ன 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 நடந்தது? அல்லாஹ்வின் தூதரினுடைய தாய், அவர்கள் இறை மறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர்கள் இறை மறுப்பாளராக இருக்கிறார்கள், உங்களை ஏசுகிறார்கள், என்னால் தாங்க முடியவில்லை அல்லாஹ்வின் தூதரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு, அப்படியா, உன்னுடைய தாய் என்ன ஏசுகிறாரா? லஅனல்லாஹு லஹா, அவரை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லவில்லை. அல்லாஹு அக்பர். உன்னுடைய தாய் அல்லாஹ் சபிப்பான் என்று சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை உயர்த்தினார்கள், அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவித்து வருகிறார்கள், சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை உயர்த்தி, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. அபூ ஹுரைராவும் அல்லாஹ்வின் தூதர் துஆ செய்திருக்கிறார்கள், என்னை சமாதானப்படுத்துவதற்கு துஆ செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து வீட்டை தட்டுகிறார். ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சாச்சு. வீட்டுக்கு அபூ ஹுரைரா அவர்கள் வீட்டை தட்டுகிறார்கள். அவருடைய தாயுடைய குரல் கேட்குகிறது. அவருடைய தாய் சொல்லுகிறார், மகனே, நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. அவருடைய தாய் உடைய காலடி சப்தத்தை அபூ ஹுரைரா கேட்குகிறார்கள். அப்படியே வருகிறார்கள், கதவை துறக்குகிறார்கள். புதிய ஆடையை அபூ ஹுரைராவுடைய தாய் அணிந்தவளாக இருந்தார்கள். ثم قالت يا أبا هريرة أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அபூ ஹுரைரா எண்ணி பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். சிறிது நேரம்தான் வீட்டுக்கு செல்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். தாய் குளித்துவிட்டு இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஒரு ஆடை அணிந்து கதவை திறந்து வெளியே வருகிறார்கள். வந்தவுடனே சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வை சாட்சி பெறுகிறேன், அல்லாஹ் தான் வணங்க தகுதியான இறைவன், அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுடைய ரசூலும் அடிமையாகவும் இருக்க என்பதாக சாட்சி பகிர்ந்தார்கள். அபூ ஹுரைராவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. வரஜஅத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்தில் அழைத்து செல்கிறார்கள். வ ஆதைது வ அன் அப்கி மினல் ஃபர்ஹி, அழுதவர்களாக அழைத்து செல் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பார்கள். ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வின் தூதர் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டான். அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான். அபூ ஹுரைரா சொல்கிறார், நான் மிக சந்தோஷமாக அழுதவர்களாக நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே என்னுடைய தாய் அழைத்து சென்றேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை அப்படித்தான், மிக கண்ணியமானது, அல்லாஹ்விடத்தில் மிக ஒப்புக்கொள்ளக்கூடியது. அல்லாஹ் அறிவிக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்ய மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே வஹி. அல்லாஹ். மூன்றாவது நிகழ்வை பாருங்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் 7188வது செய்தியாக, அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அபூ தல்ஹா உம்மு சுலைம் சிறந்த ஜோடிகள் மதீனாவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் ஒரு குழந்தை பிறக்குகிறது. அபூ உமைர் என்கிற குழந்தை, அபூ உமைர் என்கிற பெயரை கொண்ட ஒரு குழந்தை பிறக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடனே அதிகமாக இந்த குழந்தையோடு விளையாடுவார்கள். இந்த அபூ உமைர் இடத்திலே அதிகமாக, காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. இந்த குழந்தையை பள்ளிவாசலுக்கு அபூ தல்ஹா அழைத்து வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவரோடு விளையாடுவார்கள். அந்த விளையாட்டிலே அந்த உமேர் ஒரு சின்ன ஒரு சிட்டுக்குருவி கையில் வச்சிருப்பாங்க, அதை விளையாடிட்டு இருப்பான் அந்த குழந்தை அபூ உமேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அபா உமேரின் மா ஃபஅல நுஐர், உமேரே உன்னுடைய சிட்டுக்குருவி என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பாங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அப்படி பார்த்துட்டு போக மாட்டாங்க, உட்கார்ந்து உன்னுடைய சிட்டுக்குருவி என்ன செய்கிறது? ஒரு நாள் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அந்த சின்ன குழந்தைகிட்ட, மா ஃபஅல நுஐர், உன்னுடைய சிட்டுக்குருவி என்ன செய்கிறது? அந்த உமேர் சொன்னார், அந்த குழந்தை சொல்லுது, யா ரசூலல்லாஹ் மாதத், என்னுடைய சிட்டுக்குருவி இறந்து விட்டது அல்லாஹ்வின் தூதரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவை வாரி கொடுத்து, ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த ஒரு குழந்தை. அப்போ ஒரு நாள் வருகிறது சகோதரர்களே, அபூ தல்ஹா நோம்பாளியாக இருக்கிறார். வியாபாரத்திற்கு காலை சஹரை செய்துவிட்டு வியாபார பயணத்தோடு வியாபாரத்திற்கு செல்கிறார். வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய சமயம் உமேர், இந்த குழந்தை நோய்வாய்ப்படுகிறது. அப்போ அபூ தல்ஹா கேட்கிறாங்க, நான் வியாபாரத்துக்கு செல்கிறேன், குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள் உம்மு சுலைம் இடத்தில். அவர் வியாபாரத்துக்கு செல்கிறார். இங்கே குழந்தையை பார்க்கக்கூடிய நிலையில் குழந்தைக்கு நோய் அதிகமாகிறது, குழந்தை மூத்தாகி விடுகிறது. குழந்தை மூத்தாகி விடுகிறது. உம்மு சுலைம் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு தன்னுடைய உறவுகளிடத்தில் எல்லாம் சொல்கிறார்கள், என்னுடைய கணவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம், என்னுடைய கணவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக் கொள்கிறேன். நோம்பாளியா போயிருக்கார். நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் அந்த வியாபார குழு மீண்டும் மதீனாவுக்கு வருகிறது. வீட்டிற்கு அபூ தல்ஹா வருகிறார், கேட்கிறார், மா ஃபஅல, என்னுடைய மகன் என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான்? உம்மு சுலைம் சொன்னார்கள், எப்படி இருந்தால் நன்றாக இருப்பானோ அப்படி இருக்கிறான். சொல்லல, அதை வெளிப்படுத்தல, உங்களுடைய மகன் இறந்து விட்டார், மரணித்து விட்டார் என்று வெளிப்படுத்தவில்லை. நோன்பு துறக்க அபூ தல்ஹா உட்காருகிறார், இஃப்தாருடைய உணவு கொடுக்கப்படுகிறது, உணவை முழுக்க வயிறு நிறைய சாப்பிடுகிறார். சாப்பிட்டதற்கு பிறகு இருவரும் இரவிலே இணைகிறார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய அந்த கணவன் நிதானமாக வேண்டும், தன்னுடைய கணவன் நோன்பு நோற்றிருக்கிறார், தேவைகள் இருக்கும், எல்லாம் பூர்த்தியானதற்கு பிறகு அபூ தல்ஹாவுடைய கரத்தை உம்மு சுலைம் பிடித்து சொன்னார்கள், என்னுடைய கணவரே, அன்பு கணவரே, ஏதாவது உங்களுக்கு ஒருவர் பொருளை தந்தால் அதை மீண்டு அவர் உங்களிடத்தில் கேட்டார், அதை கொடுப்பீர்களா? அமுதாம் கொடுப்போம், அமானிதமாக ஒரு பொருள் நம்மிடத்தில் கிடைத்தால் அதை கேட்டால் திரும்பி கொடுக்க வேண்டும். உம்மு சுலைம் சொன்னார்கள், இஸ்பிர், பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், அல்லாஹ் அமானிதமாக நம்முடைய குழந்தை நமக்கு தந்தான், நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அபூ தல்ஹா அப்படியே பதறிவிட்டார்கள், ஒன்று புரியவில்லை. என்ன உம்மு சுலைம், என்ன சொல்கிறாய் நீ? வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள், பதட்டத்தோடு கோபத்தோடு போகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார், யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய மகன் மரணித்து விட்டார். அந்த செய்தியை உம்மு சுலைம் மறைத்து இப்பொழுதுதான் சொல்கிறாள். அபூ தல்ஹாவுடைய அந்த இயலாமை வெளிப்படுத்துகிறார். என்ன உம்மு சுலைம், ஒன்றும் சொல்லவில்லை, நான் நோன்பு நோற்றிருந்தாலும் வந்தவுடன் இடத்தில் சொல்ல வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நேற்று இரவு ஒன்று கூடினீர்களா? ஆம், நாங்கள் நேற்று இரவு இணைந்தோம். பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, உங்களுடைய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து புரிவானாக. எப்படி மாறியது? வரலாற்றில் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும் அபூ தல்ஹா உம்மு சுலைமுக்கு 9 குழந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அந்த 9 குழந்தைகளும் சாதாரண குழந்தைகள் அல்ல, ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள். அது மட்டும் இல்லாமல் அந்த மதீனாவில் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் இமாம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மாற்றினார். அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை, உங்கள் இரவில் அல்லாஹ் பரக்கத் புரிவானாக. அதற்கு பிறகு வஹமலத் பஈத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு உம்மு சுலைம் குழந்தை பெற்றார் என்று சொன்னால் அபூ தல்ஹாட்ட காமிக்கவே மாட்டாங்க.
குழந்தை ஈன்றெடுத்தால் காமிக்க மாட்டாங்க, கூப்பிடுவாங்க, யா அனஸ், என்னுடைய மகனை அனஸ் பின் மாலிக். அனஸ் பின் மாலிக்குடைய தாயார் தான் உம்மு சுலைம். அழைத்து சொல்வார்கள், இதோ இந்த குழந்தையை இத்ஹபு பிஹா, இதை கொண்டு செல். யாரிடத்தில் கொண்டு செல்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு செல். இந்த குழந்தை பார்க்கக்கூடிய முதல் முகமாக அல்லாஹ்வின் தூதருடைய முகம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறது, குழந்தையை பார்க்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த பழத்தை தன்னுடைய பற்களால் கடித்து அதனை கொஞ்சம் மெதுவாக்கி அந்த குழந்தையுடைய நாவில் வைத்த என்பதாக இப்னு ஹிப்பான் அவர்கள் பதிவு செய்வார். எனவே அன்பிக்கினியே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை சாதாரண பிரார்த்தனை அல்ல. அது நம்மிடத்தில் மிகப்பெரிய நிலைகளை, அருள்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சர்டன் பர்சனுக்கு தான், சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டு, இரக்கம் காட்டு, அன்பு காட்டு, பரிவு காட்டு, இவர்களுக்கு வாழ்த்துகள் செய் என்று அல்லாஹ்வின் தூதர் சில மக்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த பண்புகள் நம்மிடத்தில் தொட்டுக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். அப்ப முதலாவது பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக முதலாவது மக்களுக்கு செய்த பிரார்த்தனை இமாம் திர்மிதி அவர்கள் 2688வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபவஅஹா வஹஃபிதஹா வபல்லகஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் பிரார்த்தனை, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுவானாக, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக. யாரவர் என்னிடத்தில் ஒரு செய்தியை கற்றுக்கொண்டு, என்னிடத்தில் ஒரு செய்தியை பயின்று, அதனை பாதுகாத்து, அதை செயல்படுத்தி, அதை பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது அருள் புரியட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரார்த்தனையாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். யார் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை செவிமடுத்து, அந்த செய்தியை செயல்படுத்தி, அந்த செய்தியை பாதுகாத்து, அந்த செய்தி எத்தி வைக்கக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள். ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறோம் இதெல்லாம் ஆலிம்களுக்கான பணிதான், நமக்கான பணி அல்ல. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வின் மார்க்கம் படி யாரையுமே பிரித்து பார்க்காது. அல்லாஹ்வுடைய தீனிற்குள்ளே ஒரு வந்து விட்டார், அவர் தாஇதான், அவர் தாஇதான். அல்லாஹ்வினுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்ய தகுதி பெற்றவர் தான். எப்படி? சஹீஹான ஹதீஸ்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு செய்தி வருகிறது, ஒரு ஹதீஸ் வருகிறது, இந்த ஹதீஸை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது, நம்மோடு வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அல்லது நம்மோடு ரூம்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் இந்த சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லிக் கொடுப்பது. இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹதீஸை படிப்பார்கள், அந்த ஹதீஸை அமல் செய்வார்கள், அந்த ஹதீஸை பாதுகாப்பார்கள், பிறருக்கு எத்தி வைப்பார்கள். அல்லாஹ் இந்த மக்களுக்காக அல்லாஹ் அருள் புரியட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரார்த்தனை. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? எல்லாரும் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள், ஹசனுடைய தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள், இந்த ஹதீஸ்கள் வந்தால் அதை நான் கற்பேன், அதை நான் மனப்பாடம் செய்ய என்னுடைய சக்திக்கு உட்பட்டவரை அதை நான் செயல்படுத்துவேன், அதை மக்களுக்கு எத்தி வைப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் 2685வது செய்தியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ, அல்லாஹ் அருள் புரிகிறான், வ மலாயிகத்தஹு, மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் பிரார்த்தனை செய்கிறது, ஹத்தா நம்லத ஃபி ஹுஜுரிஹா, பொந்துகளில் நுழையக்கூடிய எறும்புகள் பிரார்த்தனை செய்கிறது, வ ஹத்தல் ஹூத, கடலில் நீந்தி செல்லக்கூடிய மீன்கள் பிரார்த்தனை செய்கிறது. யாருக்கு? லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைரா, மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிம், ஒரு ஆசிரியருக்காக அல்லாஹ் அருள் புரிகிறார். மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் பிரார்த்தனை செய்கிறது, பொந்துகளில் நுழையக்கூடிய எறும்புகள் பிரார்த்தனை செய்கிறது, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் பிரார்த்தனை செய்கிறது. யார்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய
ஒரு முஅல்லிம், ஒரு ஆசிரியருக்காக இது அனைத்துமே பிரார்த்தனை செய்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். 4610வது அறிவிப்பாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். யா அலி ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, உன்னால் ஒரு மனிதர் நேர்வழி அடைந்தால், ஒரு மனிதர் நேர்வழி அடைந்தால் உனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்பதாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சாதாரண விஷயம் அல்ல. என்னால் ஒருவர் நேர்வழி அடைந்திருக்க வேண்டும். என்னால் ஒருவர் நேர்வழி அடையாமல் என்னுடைய கண்கள் மூடக்கூடாது. இங்க நியத் உள்ளத்தில் சுமக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். எத்தனை இறை மறுப்பாளர்கள், மார்க்கத்தில் ஜாகிலாக சுத்தக்கூடியவர்கள், உள்ளத்தில் அவர்களை பார்த்து கிண்டல் கேலிகள் வரக்கூடாது, கவலை வர வேண்டும். என்னால் ஒருவர் நேர்வழி அடையாமல் என்னுடைய கண்கள் மூடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, இந்த அறிவினூடாக ஹதீஸ்களையும் குர்ஆனையும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமாக உருவாக வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான். மார்க்கம் வந்ததற்கு பிறகு, ஈமான் வந்ததற்கு பிறகு அடுத்து படித்தார்கள், படித்ததை எத்தி வைத்தார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரார்த்தனை, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு செய்தியை செவியேற்று அதனை செயல்படுத்தி அதனை பாதுகாத்து அதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நவ்வரல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இரண்டாவது மக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை பெற்ற மக்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் 145வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். பதஅல் இஸ்லாமு கரீமன் ஃபஸயஊது கமா பதஅ கரீபன் ஃபதூபா லில் குரபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் இந்த தீன் அந்நியமாகத்தான் தொடங்கியது, அதே தீன் அந்நியமாகவே முடிவு பெறும். ஆனால் ஃபதூபா லில் குரபா, குரபாக்களுக்கு நற்மாராயம் உண்டாகட்டும், குரபாக்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் குரபா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இஸ்லாம் ஒன்றுமில்லாமல் தோன்றியது, அதே இஸ்லாம் ஒன்றுமில்லாமல் வீழும். ஆனால் உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், உரபாக்களுக்கு அருள்கள் உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொன்ன மக்கள் உரபாக்கள் யார்? ஹதீஸிலே வரும், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த உரபாக்கள் யார் அல்லாஹ்வின் தூதரே? அந்த மக்கள் உரபாக்கள் யார் என்று சொன்னால், மக்கள் எல்லாம் ஃபசாதுகளில், மக்கள் எல்லாம் கேளிக்கைகளில், மக்கள் எல்லாம் முட்டாள்தனங்களிலே, மக்கள் எல்லாம் வழிகேட்டு இருக்கும் பொழுது இவர்கள் சீர்திருத்தவாதியாக இருப்பார்கள். அல்லாஹ் குரபாக், அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மை இணைக்க வேண்டும். யார் அவர்கள்? மக்கள் எல்லாம் மூடர்களாக இருப்பார்கள், மக்கள் எல்லாம் உலக ஆதாயத்தில் மூழ்கி இருப்பார்கள், மக்கள் எல்லாம் ஜாஹில் இருப்பார்கள், மக்கள் எல்லாம் அல்லாஹ் விட்டு தொடர்பு இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஒரு மக்கள், ஒரு கூட்டம், ஒரு குரபாக்கள் இருப்பார்கள். யார் அவர்கள்? அல்லாஹுவோடு தொடர்போடு, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளோடு தொடர்போடு இருக்கக்கூடிய மக்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மக்கள் யார்? அவருக்கு நற்மாராயம் சொல்லட்டும், நற்செய்தி உண்டாகட்டும். அல்லாஹ், எத்தனையோ மக்கள் இன்றைக்கு கேளிக்கைகளில், ஜாஹில், எத்தனையோ மக்கள் ஃபசாதுகளில், எத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை அழைத்து இந்த மார்க்கத்தோடு இணைப்போடு நம்மை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இல்லையா, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்புல் ஆலமீனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய தீனில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக. முக்கியமான பிரார்த்தனை சகோதரர்கள், இந்த தீன், இந்த ஈமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஈமானை சுமந்திருப்பது கரத்திலே நெருப்பை சுமப்பதற்கு சமமாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்க்கும்பொழுது அந்த மாதிரிதான் இருக்குது. ஈமானை பாதுகாப்பது கடினமான சூழலாக இருக்கும். ஈமான் ஒவ்வொரு நொடிக்கு நொடி ஈமான் மிகப்பெரிய அளவிற்கு குறைந்து வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். சுசவாசினார்கள் கையில் நெருப்பு வைப்பதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், காலையில் எழும்பும் பொழுது முஃமினாக எழும்புவான், வ யும்சிய காஃபிரன், மாலை அடையும் பொழுது காஃபிராக மாறிவிடுவார். காலை எழும்பும் பொழுது
முஃமினாக எழும்புவான், மாலை அடையும் பொழுது காஃபிராக மாறுவான். யும்சிய முஃமினன், மாலை அடையும் பொழுது முஃமினாக மாறுவான். வயஸ்பிஹு காஃபிரன், காலை அடையும் பொழுது காஃபிராக மாறுவான். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, துன்யாவின் அற்ப விடயத்திற்காக மார்க்கத்தை விலை பேசுவான். காம்ப்ரமைஸ், மார்க்கத்திற்கான காம்ப்ரமைஸாக வைப்பான். மார்க்கத்துக்கு இந்த அற்ப துன்யாவை மார்க்கத்தை வியாபாரமாக்குவான், மார்க்கத்தை விற்பான். இன்னைக்கு பார்க்கவும் இல்லையா சோதரர்களே, மார்க்கம் இப்படியெல்லாம் சில மக்களுடைய கரத்திலே போய் சீரழிகிறது என்று. மார்க்கத்தை வியாபாரமாக, மார்க்கத்திற்காக இன்றைக்கு ஒரு காதலுக்காக மார்க்கத்தை விட்டு வெளியே வருகிறார். அல்லாஹ் கொடுத்த தீன் சுப்ஹானல்லாஹ். ஒரு அரபி கவிஞன் சொல்வான், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய அருளை புரிந்திருக்கிறான், ஒவ்வொருவருடைய காஃபிரின் கபரை பார்க்கும் பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொருடைய காஃபிருடைய கபரை பார்க்கும் பொழுதும் அல்லாஹ் என் மீது புரிந்திருக்கக்கூடிய அருளை உணர்ந்து கொள்கிறேன். காஃபிரா மூத்தா என்ன ஆகும் சகோதரர்களே? கபருக்குள்ளே போனால் 3 கேள்விகளை 4 கேள்விகள் கேட்கப்படும் பொழுது பதில் சொல்ல முடியுமா? யாருமே அது எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்க, என்ன வேண்டுமாம் செய்து கொள், கட்டிடங்களை உயர்த்தி கெட்டிக்கொள், உனக்கு எல்லாம் முடியும், என்ன வேண்டும் வாங்கலாம், எவ்வளவு காசு கொடுத்து எது வேண்டுமான என்ன வேண்டுமான வாங்கலாம். ஆனால் உன் ரூஹ் தொண்டை குழி அடைத்தால் அந்த ரூஹை கீழே இறக்க கூட உன்னால் முடியாது. அந்த இடத்தில் அல்லாஹ் அவருடைய ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். முடிந்தால் இந்த ரூஹை கீழே அனுப்பி பாருங்கள், முடியுமா? ரூஹை கீழே அனுப்பி எத்தனை டாக்டர்களை சேர்ந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ்வின் வல்லமை புரிய வேண்டுமா? அல்லாஹ் சொல்ற மரணத்தை தடுக்க முடியுமா சகோதரர்களே? முடியுமா? எவ்வளவு பேர் மில்லியனராக இருந்தாலும், எதை வாங்கினாலும், எவ்வளவு அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், என்ன அதிகாரம், நீ உலகத்தில் மூச்சுக்கு உன் அஜல் இருக்கும் வரை நீ வைத்து வாழலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அஜல் முடியும் பொழுது தொண்டை குழி அடைத்தால் அந்த ரூஹை கீழே இறக்க உங்களால் முடியாது. தீன் நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத், ஹிதாயத், நேர்வழி. அதிலும் உறவாக்கல், மக்கள் ஃபசாதில் இருக்கும் பொழுது, மக்கள் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சில மக்களை சீர்திருத்தவாதியாக, உறவாக்களாக அல்லாஹ் வைப்பான். அல்லாஹோடு இணைவார்கள், அல்லாஹின் தூதருடைய ஹதீஸோடு இணைவார்கள், அல்லாஹின் தூதருடைய பாதையில் பயணிப்பார்கள். இத்தகைய மக்கள் தூபாலில் உறவா, அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். 3வது அல்லாஹ்வின் தூதர் பெற்ற மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி 2076வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال رحم الله رجلا سمحا اذا باع واذا اشترى واقتضى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு அருள் புரிவானாக, யார் அவர் விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கடனை கொடுத்து கடனை மீண்டும் வாங்கும் பொழுதும் எவர் பெருந்தன்மையோடு, சம்ஹன் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. 1400 வருடத்துக்கு முன்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரியட்டும், வியாபாரத்தில் விற்கும் பொழுதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார், வாங்கும் பொழுதும் பெருந்தன்மையோடு இருக்கிறார், கடனை கொடுத்து கடனை வாங்கும் பொழுதும் பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சாதாரண விஷயம் அல்ல. வாங்குபவரும் நிறைவடைய வேண்டும், கொடுப்பவரும் நிறைவடைய வேண்டும். அது நிறைவடைப்படாமல் அந்த வியாபாரம் இருந்தால் அந்த வியாபாரம் ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை, பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் பரக்கத்தை எடுத்து விடுவான். மட்டமான பொருள்களை விற்றால் அல்லாஹ் அதில் சாபத்தை, அதில் பரக்கத்தை, அது ஹராம். வாங்கக்கூடியவரும் அதனை சாட்டிஸ்பாக்சன் இருக்கவன் இஸ்லாம் சொல்கிறது. வாங்கக்கூடியவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், கொடுக்கக்கூடிய நீயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 2 பேர் ஆனாதான் அந்த வியாபாரம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆன் அல்லாஹ். அப்ப விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கடனை, ரொம்ப முக்கியம் கடன். இன்னைக்கு நிறைய பேர்
வட்டியில் மிதப்பதற்கு காரணம் செல்வம் படைத்தவர்கள் கடன் கொடுக்காமல் இருப்பது. இஸ்லாமிய மார்க்கம் கடனை ஒரு உதவியாக வைத்திருக்கிறது. ஆனால் கடனை கொடுக்குகிறோம், வாங்கும் பொழுது கடுமையான வார்த்தைகள். வாங்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்வார்கள், புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வணிகர் இருந்தார். அந்த வணிகர் என்ன செய்வார் என்று சொன்னால் கடன் கொடுப்பார். அந்த கடனை கொடுக்க முடியாமல் திணறும் பொழுது தன்னுடைய பணியாளரிடத்திலே அந்த வணிகர் சொல்வாராம், அவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், அவரை மன்னித்து விடுங்கள், தன்மையோடு நடங்கள். காரணம், அப்படி நாம் நடந்தால் அல்லாஹ் நம்மோடு அது நடப்பான். கடன் கொடுக்கும் பொழுது, அதை வாங்கும் பொழுது பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்ய என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நான்காவது, அபூ தாவூத் 1450வது செய்தியாக பதிவு செய்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக, காம மினல் லைலி வ ஸல்லா, இரவு அவர் எழும்புவார், வ ஐகத இம்ரஅத்தஹு, தன்னுடைய மனைவியையும் எழுப்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் அல்லாஹ் அருள் புரிவான், யார்? அவர் எழும்புவார், ஃபஸல்லா, தொழுவார், தொழுததற்கு பிறகு தன்னுடைய மனைவியை எழுப்புவார். எழும்பவில்லை என்றால் வநபஅ ஃபீ வஜ்ஹிஹா, அவருடைய முகத்தில் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து எழுப்பு தொழக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, காமத் மினல் லைல், இரவு எழும்புகிறார், ஃபஸல்லத், தொழுகிறாள், தன்னுடைய கணவரை எழுப்புகிறார். எழும்பவில்லை என்றால் முகத்தில் தண்ணீரை தெளிக்குகிறாள், கணவரை எழுப்புகிறார். இந்த இரண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக செய்த பிரார்த்தனை. ஒரு கணவன் இரவு கடைசி பகுதி வருகிறது, எழும்புகிறான், தஹஜ்ஜத் தொழுகிறான், தொழுவதற்கு மனைவி எழுப்புகிறார். எழும்பவில்லை மனைவி, கொஞ்சம் தண்ணீரை முகத்தில் தெளிக்கிறான், எழும்புகிறார்கள், ரெண்டு பேரும் தொழுகிறார்கள். ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் புரியட்டும். ஒரு ஈமானிய பெண் இரவு எழும்புகிறார், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுகிறார். தொழுது முடித்தவுடன் கணவன் முகத்தில் தண்ணீரை தெளிக்குகிறார், கணவனை எழுப்பி இருவரும் தொழுகிறார்கள். ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் புரியட்டும். இவ்வளவு விஷயம் மார்க்கத்தில் இருவரும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக, மார்க்கத்தை உரையாடக்கூடியவர்களாக, இபாதத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மக்களாக இருப்பதை அல்லாஹ்வின் மார்க்கம் மிக அழகாக சொல்கிறது. அன்னைக்கு இந்த ஹதீஸ் எவ்வளவு அழகான ஹதீஸ். அந்த அருள் அல்லாஹ்வின் பிரார்த்தனை கிடைத்தால், நம்ம மூணு சம்பவத்தை பார்த்தோம் முன்னாடி, அழகா அல்லாஹ்வின் பிரார்த்தனை அந்த மக்களுக்கு கிடைத்தது என்று. சண்டை வருமா அந்த குடும்பத்தில், கணவன் மனைவிக்கு மத்தியில்? நாம் நினைக்கிறோம் பாசம் என்றால் அது நம்ம உருவாக்குறது. இல்லை சகோதரர்களே, உள்ளத்தை புரட்டக்கூடியவன் அல்லாஹ். நீங்கள் அப்படி செய்தால் மவத்தத்தம் வ ரஹ்மா, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? இரவு வணக்க வழிபாட்டை ஒரு கணவனும் மனைவியும் தொழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டம் வராது, அன்புகள் நிறையும், குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, சாலிஹான குழந்தைகளாக, மார்க்கப்பணி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரஹமத் செய்வான். பொருளாதாரத்தில், உடலுடைய சிஹத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஆனால் இன்றைக்கு இல்லாமல் ரஹிம ரப்பி, எழும்பினால் தலாக். கணவன் தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்பினால் நம்முடைய ஊர்களில் செவிமடுக்கக்கூடிய செய்திகள், தலாக். ஏன்னா அவர் நைட்டு எழுப்புறாரு, எனக்கு அது இதாக, நானே ஃபோன் யூஸ் பண்ணி 2 மணிக்கு தூங்குறாள், அவர் 4 மணிக்கு என்ன எழுப்புனா? அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக செய்த பிரார்த்தனை சோதரர்களே, ஒரு கணவன் மனைவி கிடைத்தில் அன்பும் பாசம் வர வேண்டும் என்றால் இருவரும் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, எப்படி மனைவி எழும்பவில்லை என்றால் தண்ணீரை கொஞ்சம் தெளித்து அவர்களை எழுப்புவது, கணவன் எழும்பவில்லை என்றால் தண்ணீரை கொஞ்சம் தெளித்து இருவரும் தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வார். கணவன் மனைவி அப்படி இபாதத் இருக்கணும். ஒருவருக்கொருவர் மறுமையை பற்றி பேசணும், அல்லாஹை பற்றி பேசணும், ரசூலை பற்றி பேசணும், நபிமார்களை பற்றி பேசணும், வேதங்களை பற்றி பேசணும். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் மக்காவில் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர். சாதாரண சோதனை இல்லை. அவருடைய இரவு நேரத்தில் அவரை கொண்டு ஒரு பழுக்க வைத்த ஒரு இரும்பில் அவருடைய முதுகை வைப்பாங்க.
ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முதுகை வைப்பாங்க. வெச்ச உடனே என்ன ஆகும், அந்த தோல் எல்லாம் அப்படியே அதில் ஒட்டும். அல்லாஹு அக்பர், ஒட்டும் அந்த தோல். லா இலாஹ இல்லல்லாஹ் விடு எடுக்குகிறோம் செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுவார். அப்படி சோதிக்கப்பட்ட ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா பிற்காலம் அல்லாஹ்வுடைய உதவியால் ஆட்சி பெரிதாகிறது. ஈராக்கினுடைய ஆளுநராக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ஈராக்குடைய ஆளுநர். அப்போ அந்த ஒரு நேரம் அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படும். இரவு நேரம், நல்ல குளிர்மையான நேரம், தன்னுடைய மனைவியோடு படுக்கை அறையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஹப்பாப். மனைவி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹப்பாவுக்கு தூக்கமே வரவில்லை. எழும்புகிறார் ஹப்பாப். எழுப்பி அப்படியே போகிறார், திரும்ப வழுகிறார், புரண்டு புரண்டு படுக்கிறார். ஒன்று புரியவில்லை மனைவிக்கு. என்ன கணவர் தூங்காமல் நடக்கிறார், வருகிறார், படுக்கிறார், குழஞ்சு குழஞ்சு படுக்கிறாரே, அவருடைய இதே சரியில்லையே, என்னுடைய கணவரை என்ன ஆனது உங்களுக்கு, ஏன் தூங்கவில்லையா, புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே. என்னுடைய மனைவியே, அவர் சொன்ன ஹப்பாப் சொன்ன வார்த்தை பாருங்கள், என்னுடைய மனைவியே, நம்ம எல்லாம் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த பொழுது பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டோம். அல்லாஹ் இப்போ நமக்கு நம்முடைய ரிசுக்கை விசாலப்படுத்தி இருக்கிறான். இந்த நேரத்தை பார், இந்த மாளிகை, இந்த வீட்டை பார், நம்முடைய படுக்கை அறையை பார், எவ்வளவு அழகாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் நம்மை ஒரு 6 அடி குழிக்குள்ளே வைப்பார்களே, மண்ணறையில் நம்மை வைப்பார்களே. இன்றைக்கு நாம் காலை விரித்து படுக்குகிறோம், எழுப்பி உட்காருகிறோம், வீட்டுக்கு எங்கே வேண்டுமானாலும் செல்கிறோம், விரும்பிய இடத்திற்கெல்லாம் செல்கிறோம், காரில் போகிறோம், எல்லாம் போகிறோம். ஆனால் அந்த கபருக்குள்ளே நம்மால் எப்படி இருக்க முடியும்? கமந்து படுக்க முடியுமா? எழும்பி உட்கார முடியுமா? சரிஞ்சு படுக்க முடியுமா? அல்லாஹு அக்பர். அதை நினைக்குகிறேன், எனக்கு தூக்கமே வரவில்லை என்பதாக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். மறுமை அதிகமாக பேச வேண்டும், மன்னரைகளை அதிகமாக பேச வேண்டும், ரூஹை பற்றி அதிகமாக பேச வேண்டும், ரூஹின் பயணத்தை பற்றி பேச, நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி கணவன் மனைவி உரையாட வேண்டும் சொல்வார். அந்த உரையாடல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். இப்போ 4 பேர். நான்காவதாக கணவன் மனைவிக்கு அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்தார். 5ஆவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரார்த்தனை செய்ய, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு நீ அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. காலு யா ரசூலல்லாஹ் வலில் முகஸ்ஸிரீன், அல்லாஹ்வின் தூதரை முடிவெட்டக்கூடியவர்கள். கால அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஹல்லிகீன், மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரூபுரிவானாக, அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானாக. அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீம்னு பயன்படுத்தல, இக்ஃபிர் மன்னிப்பாயாக. காலு யா ரசூலல்லாஹ் வலில் முகஸ்ஸிரீன், சஹாபாக்கள் அடுத்து கேட்கிறாங்க, முடிவெட்டக்கூடிய ஆட்கள் யா ரசூலல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள். கால அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முகஸ்ஸிரீன், யா அல்லாஹ் முடிவெட்டக்கூடியவர்களுக்கு நீ அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் முடியை வெட்டக்கூடியவர்களுக்கு ஒரு முறை பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு விஷயம். ஹதீஸை நாம் மொட்டை அடிக்கும் போது அந்த ஹதீஸை உணர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் 2 முறை என் பாவங்கள், என்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்கிற மனோநிலைமையில் மொட்டை அடிக்கிறோமா? இல்லாமன் ரஹிம ரப்பி, ஊருக்கு காணிக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருகிறேன், உம்ராவுக்கு போயிட்டு வருகிறேன் காமிப்பதற்கு இல்லாமன் ரஹிம ரப்பி. இஹ்லாஸ், நான் அதிகம் சொல்லுவது இஹ்லாஸ், எது செய்தாலும் ரப்புக்காக, அந்த நிலையில் என்னுடைய உள்ளம் இருக்கிறதா? 5 பிரார்த்தனைகள். 6வது பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் இப்னு ஹிப்பான் 7111வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஐஷா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இதுல்லாஹ லீ, எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எனக்காக பிரார்த்தனை செய்தன. கால அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, ஆயிஷா முன் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, பின் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, மறைமுகமாக செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, வெளிப்படையாக செய்த பாவத்தை மன்னிப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். வலஹிகத் ஆயிஷா,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள், சந்தோஷம் தாங்க முடியவில்லை. காரணம் யாருடைய பிரார்த்தனை? ரசூலுல்லாஹுடைய பிரார்த்தனை. அல்லாஹ் அக்பர். சந்தோஷம் பொறுக்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய மடியில் அப்படியே படுக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி அதை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷா இந்த பிரார்த்தனை உன்னை சந்தோஷப்படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எவ்வளவு பெரிய விஷயம், எனக்காக என்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். யா ஆயிஷா வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னஹ லதுஆஇ லிஉம்மதி ஃபி குல்லி ஸலாத்தி, ஆயிஷாவே என்னுடைய உம்மத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத், என்னுடைய சமூகம், இந்த சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் பிரார்த்தனை செய்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இன்னொரு செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். 2202வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நிற்கிறார்கள். நின்று குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தில் பல மக்களை ஷைத்தான் சிலைகளை வணங்கக்கூடியதாக மாற்றிவிட்டான். ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, எவர் எனக்கு என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். இன்னொரு பிரார்த்தனையும் இன்னொரு வசனத்தையும் ஓதுகிறார்கள், இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நீ தண்டித்தால், உன்னுடைய அடியாரை தண்டித்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர் உன்னுடைய அடியார்கள், ஃபஇன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மகத்துவமிக்கவன், நுட்பமானவன், ஞானமிக்கவன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். குர்ஆனுடைய 2 வசனங்களை, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வசனத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வசனத்தை தொழுகையில் ஓதிவிட்டு ஃபரஃபஅ யதைஹி, தன் 2 கரத்தையும் உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார், வகால அல்லாஹும்ம உம்மதி உம்மதி ஃபபகா, யா அல்லாஹ், என் சமூகம் அழுதார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தில் நிறைய பேரை ஷைத்தான் சிலைகளை வணங்கக்கூடியதாக மாற்றிவிட்டான், எனக்கு கட்டுப்படுவார்கள் அல்லவா, அவர்கள் என்னை சார்ந்த மக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை நீ தண்டித்தால் அவர்களுடைய அடியார்களை தண்டிக்கலாம், நீ மன்னித்தால் நீ மகத்துவமிக்கவன், நீ ஞானமிக்கவன் என்று 2 வசனங்களை ஓதிவிட்டு ஃபபகா அல்லாஹு உம்மதி உம்மதி, அழுதவர்களாக என் சமூகம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னதை போன்று ரசூலுல்லாஹ் கலங்கினால் அல்லாஹ் ஜிப்ரீலை அழைப்பான், ஜிப்ரீலே இத்ஹபு இலா முஹம்மத் இடத்தில் செல்லுங்கள், அல்லாஹ் வரப்பக அலமு, எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் முஹம்மது இடத்தில் செல்லுங்கள். ஜிப்ரீல் வருகிறார்கள், முஹம்மது அவர்களே, என்ன, ஏன் அழுகிறீர்கள்? வஹுவ அலம், அல்லாஹ் அறிந்திருக்கிறான், என்னை படைத்த ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன். தாயிஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கும் பொழுது மலக்குகளை அனுப்பினான். ரசூலுல்லாஹ் கலங்கிட்டாலே, கவலைப்பட்டுட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்களை அழைத்து என்ன என்று கேளுங்க என்று சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு தெரியும். ஜிப்ரீல் வருகிறார், யா அல்லாஹ், நான் கேட்டேன். அவர்கள் இப்படி சொன்னார்கள், இத்ஹபு இலா முஹம்மத் இடத்து சொல்லுங்கள், ஃபகுல், அவர்கிட்ட சொல்லுங்க, இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக வலா நஸூக. எவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக, உன்னுடைய உம்மத்தினுடைய விடயத்தில் உம்மை நாம் திருப்திப்படுத்துவோம், வலா நஸூக, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யார் சொன்னது? அல்லாஹ் நபிட்ட சொல்லுங்க, என் நேசரிடத்தில் நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள், நான் அவருடைய சமூகத்தினுடைய அந்த தீர்ப்பில் அவரை திருப்தி அடைய செய்வோம், அவர்கள் கவலைப்படக்கூடிய வகையில் அது இருக்காது என்பதாக. இன்னா சனுர்தீக ஃபி உம்மத்திக வலா நஸூக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது இதை சொன்னார் ஜிப்ரீல் இடத்தில். ஜிப்ரீலே முஹம்மது இடத்தில் சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் உம்மத்திற்காக, அஹ்லுல் பித்ஆ இல்லை, எக்ஸ்ட்ரீமாக அல்லாஹ்வின் தூதரை கொண்டாடக்கூடியவர்கள் இல்லை.
அல்லாஹ்வின் தூதரை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்களோ அதை பின்பற்றக்கூடிய மக்கள். எக்ஸ்ட்ரீமிசம், அஹ்லுல் பித்ஆ இல்லை, புதுமைகளை உருவாக்கக்கூடிய மக்கள் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத செய்திகளை சொல்லக்கூடிய மக்கள் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டாத வழிகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வோடு இணைத்து பேசக்கூடியவர்கள் இல்லை. இந்த கூட்டம் யார்? அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பார்கள். சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ, சஹாபா நேசம், ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் உள்ளத்தில் சுமந்த மக்கள். மௌத்துடைய நேரத்தில் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன? பிலால் என்ன சொன்னார்கள் மௌத்துடைய நேரத்தில்? கதன் நல்கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. அவர் சிரித்தார்கள். பிலால் சிரிப்பதே கொஞ்சம் கஷ்டம்தான். நீ வரலாறு படித்தால் சிரிக்கக்கூடிய பிலால் கொஞ்சம் குறைவாகத்தான் சிரிப்பார்கள். அந்த பிலால் மௌத்துடைய நேரத்தில் சிரிக்கிறார். மனைவி கேட்க, என்ன விஷயம்? நல்கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, என்னுடைய நபியையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என் தோழர்களையும் சந்திக்க இருக்கிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இஃப்தாரை அடைகிறார்கள். வெளியே எல்லாம் அந்த கிளர்ச்சியாளர்கள் சுற்றி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா நோம்பாளி, கண்களை மூடுகிறார், தூங்குகிறார். கனவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அபூபக்கர் வருகிறார். கேட்கப்படுகிறது, உஸ்மான் தண்ணி மறுக்கப்பட்டதா, உனக்கு சாப்பாடு மறுக்கப்பட்டதா? இன்ஷா அல்லாஹ் நீ எங்களோடு நோன்பை திறப்பாய். கண்களை திறந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்தார்கள். அந்த நேசம், இந்த உம்மத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய விஷயம், உன்னுடைய உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், அவர்களின் தீர்ப்பில் நீ திருப்தி அடைவீர்கள், கவலைப்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதரை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவார். ஏழாவதாக அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் அதிகம் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்ல அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் ஒருவரின் மீது ஒரு ஸலாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி 10 ஸலவாத்தின், அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் செய்கிறார். இமாம் முஹம்மது அவர்கள் 11998 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அதிகமான ஸலவாத் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் என்று பேர் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் செய், அல்லாஹ் உண்டாக்கட்டும். அதுதான் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அவர்கள் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறு பாவங்கள் 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான். 10 தரஜாவை வருஃபிஅத் லஹு 10 தரஜாத்தின், 10 தரஜாவை அல்லாஹ் கூட்டுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ இந்த 7 கூட்டத்தார்கள், இந்த 7 பண்பை சார்ந்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்கிறார். அதில் முதல் யார்? அழைப்பு பணி. அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை கேட்டு அதை செயல்படுத்தி அதை பாதுகாத்து அதை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய. இரண்டாவது குரபாக்கள், மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது இவர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய பாதையில் இருப்பார். மூன்றாவது வியாபாரம் செய்யக்கூடிய, விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கடனை திருப்ப கேட்கும் பொழுதும் பெருந்தன்மையாக நடக்கக்கூடியவர். நான்காவது கணவன் மனைவி, இரவு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பும் பொழுது கணவனை எழுப்புவதும் கணவன் மனைவி எழுப்புவதும் அவர் இருவரும் தொழுவது, அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிகிறான். ஐந்தாவது உம்ரா ஹஜ்ஜில் மொட்டை அடிக்கக்கூடியவர். ஆறாவது அல்லாஹ்வின் தூதருடைய உம்மத், அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த உம்மத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஏழாவது அல்லாஹ்வின் தூதர் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய காரணத்தால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான், 10 பாவங்களை மன்னிக்குகிறான், 10 தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே இதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய துஆவுடைய அந்த ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனைக்கு சொந்தக்காரராக நாங்கள் மாறினால், தினமும் அந்த பண்புகள் சுமந்த மக்களாக நாம் இருந்தால், அந்த அசராத்துகளை, அந்த அடையாளங்களை
வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதரை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதருடைய வார்த்தைகளை உலக மக்கள் முழுக்க கொண்டு செல்லக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்திலே சஹாபாக்களோடும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நல்லவர்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்களோடு நம்முடைய பெற்றோரோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஒன்றும் செய்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பு உண்டு. கிதாபுல் கபாயிர் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹுடைய வகுப்பு 10வது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெறும். எனவே அதிலும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.